வெட்னஸ்டே ஈவினிங் கடைக்கு போயிட்டு வரும்போது நிலக்கடலை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். காலையில் மேட்டு துவைச்சது, பட் காய போட மறந்தாச்சு. ஈவினிங் டைம் இருந்தங்காட்டி அந்த வேலையை முடிச்சுட்டு நைட் டின்னருக்கு அப்படியே ரெடி பண்ணிட்டேன். சென்னா கிரேவி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு சுண்டக்கடலையை வந்து ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே பொடி பொடியாக நறுக்கின ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. அது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி, பச்சை மிளகாய், சோம்பு, இது மூணையும் வந்து நல்லா நைஸாக அரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு வேக வச்ச சுண்டக்கடலையை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், கசகசா, கொஞ்சமாக சட்னி கடலை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி இந்த விழுதை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்தி ஒரு 4-5 கொதி வந்ததுக்கப்புறம் மல்லித்தலை போட்டு இறக்குனீங்க அப்படின்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.